Taste Daily. Taste the Daily. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த வழக்கறிஞர் திரு RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திருப்பூர்ல நடந்த 3 கொலை, அதற்கான விசாரணை தொடர்ந்து போயிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு 15 நாட்கள் ஆயிடுச்சு, 2 வாரம் ஆயிடுச்சு, இன்னும் கண்டுபிடிக்க முடியல, அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த விசாரணை எப்படி போயிட்டு இருக்கு சார்? அந்த 3 பேர் படுகொலை செய்யப்பட்டது. அதாவது ஒரு எவரி மர்டரில் ஒரு சின்ன தடயத்தை அக்யூஸ் விட்டுட்டு போவாங்க. அது அவங்க எனக்கிட்ட விட்டுட்டு போகிறதில்ல, பிரபஞ்சம் அதை விட்டுட்டு போக வைக்கும். இது வரைக்கும் நடந்த வழக்குகள் அப்படி தான் இருக்குது. ரொம்ப ரேர் கேஸில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான சிங்க்கும் ஆகாது. உதாரணத்துக்கு அமைச்சர் KN நேருடைய சகோதரர் ராமஜெயம் அவர்கள் இறந்தது இன்ன வரைக்கும் அவங்க அப்பா மந்திரியாகவும் இருக்கார். அவ்வளோ பவர்ஃபுல் கை. அவங்க என்னென்னவோ பண்ணியாச்சு. சிபிஐ வரையும் வழக்கு போயிட்டு சிபிஐ ரிட்டர்ன் ஆகிட்டு அவங்களாலையும் அதை கண்டுபிடிக்க முடியல. உண்மையை கண்டறி சோதனை நடத்தி எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு. ஆனால் அக்யூஸை பிடிக்க முடியல இந்த வழக்கில். இப்போ அதே திருப்பூர் வழக்கை பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு 5 கட்டமாக நம்ம அதை பேசணும். பவாரியர்கள் மேலே ஒரு சின்ன நமக்கு ஒரு சஸ்பெக்ட் இருந்துச்சு. அப்புறம் ஹரியானா டீம் மேலே ஒரு சின்ன சஸ்பெக்ட் இருந்துச்சு. அப்புறம் தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்க கேரளினில் இருக்கவங்க, குடுகுடு பார்க்குறவங்க, பாம்பு பிடிக்கிறவங்க, எலி பிடிக்கிறவங்க மேலே ஒரு சின்ன சஸ்பெக்ட் இருந்துச்சு. அடுத்தவங்க குடும்பத்தினர் மேலே ஒரு சஸ்பெக்ட் இருந்துச்சு. இது எல்லாத்த விட செந்தில்குமாரோட தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சஸ்பெக்ட் இருந்துச்சு. இது போக கடைசியாக ஒரு பாயிண்ட் என்னென்னா, சொத்துக்காக வேண்டி எதுவும் நடந்துச்சா அப்படின்றது நம்ம பேசணும். முதல் 5 போலீஸு தெளிவுபடுத்திட்டாங்க. இல்லை எந்த வகையில் கால் ரெக்கார்டெல்லாம் எடுத்துட்டாங்க. யாருமே அந்த மாதிரியெல்லாம் ஏன்னா கால் ரெக்கார்டை 6 மந்த்துக்கு எடுப்பாங்க. யார் கான்டாக்ட் பண்ணியிருந்தாலும் எதுவுமே சிங்க் ஆகலை. போலீஸும் 14 தனிப்படைகள் தீவிரமாக தேடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். 24 மணி நேரம் அந்த வேலையாக தான் இருக்கிறார்கள். இப்போ இன்றைக்கி தான் அதில் ஒரு திருப்பு முனையே வந்திருக்கு. உண்மையாகவே சொல்லப்போனால் அந்த வழக்கில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்திருக்கு. என்னென்னா, செந்தில்குமார் அவர் ஃபினான்ஸ் பண்ணியிருக்காரு எங்கள் கோயம்புத்தூரில். பெரிய லெவலில் பொருளாதாரத்தை லாஸ் ஆயிடுச்சு, பிஸ்னஸ் லாஸ். அப்போ லாஸ் ஆகக்குள்ள ஒரு 6 வருடத்துக்கு முன்னாடி தூத்துக்குடியில் ஒரு பெரிய பணக்காரவங்கள்ட்ட, வட்டிக்கு விடுறவங்கள்ட்ட பணம் வாங்கியிருக்காரு. பணம் வாங்கினப்ப பணத்தை இவரால் ரீபே பண்ணுறதுக்கு பதில் அவர் என்ன செஞ்சுருக்காரு, ஒரு ப்ராப்பர்ட்டியை குத்தகைக்கு கொடுத்துருக்காரு விவசாயம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு. அது வரைக்கும் இவர் மந்த்லி நிலத்தை கொடுத்துருக்காரு. இவரோட நிலம்னா இவங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டி தான். ஃபாதர் மதர் இவங்கள ஒன்லி ஒன் சன் தானே இருக்கிறார் ஆம்பளப்பில். அதனால இந்த சொத்தை கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் அவங்க பண்ணையம் பண்ணிக்கிறது. விவசாயம் பண்ணவுள்ள அந்த கொடுத்தது போனது, இந்த டிரான்சாக்ஷன் டாக்குமெண்ட் இந்த வீட்டுக்குள்ளே இருந்ததாக போலீஸ் இப்போது சொல்கிறாங்க. இந்த வீட்டுக்குள்ளே, அந்த பல்லடம் வீட்டுக்குள்ளே இவரோட அந்த டிரான்சாக்ஷன் சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸு இருந்ததாக சொல்லப்படுகிறது. இப்போ இந்த விஷயம் இப்போ தான் வெளியில் வருது. தூத்துக்குடிக்கு ஒரு தனிப்படை போயிருக்காங்க அவங்கள கொண்டு வர்றதுக்கு. அவங்கள கொண்டு வந்து விசாரித்தா தான் இதுவும் சரியா தவறான்னு சொல்ல முடியும். ஆனால் அதற்காக குத்தைக்காக இருந்துச்சுன்னா நகை போயிருக்குன்னு சொல்லுவாங்களா, ஒரு 8 பவுன் கிட்ட காணா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல. இல்லை குத்தகைக்காகன்னு நான் என்ன கன்ஃபார்ம் பண்ணல, அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணல. போயிருக்காங்க, அவங்கள அழைச்சி விசாரித்தா தான் தெரியும்னு சொல்ல வர்றேன். மீனிங் இப்போ எப்படி போலீஸ் இதை சொல்கிறாங்கன்னா, ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செந்தில்குமாருக்கும் அந்த டீமுக்கும் அடிதடி ஆகிருக்கு. செந்தில்குமார் தான் அடிச்சிருக்காரு, கூடுதலாக 2 அடி கூடுதலாக விழுந்திருக்கு செந்தில்குமார்ட்டேருந்து தான். ஏன்னா இவர் இந்த மண்ணின் மைந்தர் இல்லையா, அந்த ஊருக்காரர் இல்லையா. செந்தில்குமாருக்கு அவங்களுக்கு இதில் கிளாஷ் ஆகிருக்கு. அதை தான் இப்போ போலீஸு கொண்டு வர்றாங்க, ஃப்ரேம் எம்பசியாக கொண்டு வர்றாங்க. அது கிளாஷ் ஏற்கனவே ஆகிருக்கு. ஸோ அது ரீசனாக ரிலேட்டடாக உள்ள பிரச்சனை தாங்கிற மாதிரி இப்போ போலீஸு விசாரிக்கிறாங்க. நகை காணா போனதுக்கு இப்போ அவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணி போலீஸும் போயிருக்காங்க, விசாரிக்கணும். அந்த கோணத்தில் விசாரிக்கிறாங்க. நகை காணா போனதுக்கு 2 விஷயம் இருக்குது. ஓரப்போக்கில் நகையும் எடுத்துகிட்டு போகலாம், இல்லை டைவெர்ட் பண்ணுறதுக்காக நகை எடுப்பாங்க. இப்போ இவ்வளோ நாள் நகை திருடனை தானே தேடிட்டு இருந்தோம். நகை திருடுறதுக்காக கொலை நடந்துச்சு, நகை திருடுறதுக்காக கொலை நடந்துருச்சுன்னு அதை நோக்கி தானே எல்லாருமே ட்ராவல் ஆகிட்டு இருந்தாங்க. ஈவன் கிருஷ்ணகிரி வரைக்கும் போலீஸ் போயிட்டாங்க. அன்னைக்கே ஆன் ஸ்பாட் ஈவினிங்குள்ளே போனாங்க. ஆனால் அந்த கொலை பண்ண யாரும் அந்த பல்லடம் பகுதியில் இல்லை, திருப்பூர் பகுதியில் இல்லை, எல்லாமே வெளியாயிட்டாங்க. அடுத்து டே 1லேருந்து நம்ம ஒரு விஷயத்தை திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஜாகிரஃபி தெரிஞ்சவங்க தான் அதை பண்ணாங்கன்னு நம்ம சொன்னோம். பூலோக அமைப்பு தெரியாமல் பண்ண முடியாது. ஏன்னா வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிடுவாங்க. அப்போ நல்லா அந்த ஊரை பற்றி அறிந்த நபர்கள் தான் எங்கே வந்துட்டு எங்கே போகணும் பண்ணுறது தெரிஞ்சு தான் க்ளீனாக தான் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்னொரு விஷயத்தையும் நம்ம அப்போலேருந்து கருத்தில் கொண்டோம். அவங்க அப்பா அம்மாவை கொல்லணும், நகையை எடுக்கணும் அப்படின்றதுனா எப்போ வேணுமோ அது நடந்திருக்கலாம். பர்டிகுலராக செந்தில்குமார் அன்றைக்கி ஏன் நடந்ததுங்கிறது நம்ம ஒரு பெரிய கேள்வியாக வச்சுருந்தோம். ஒரு திருவிழாவுக்காண்டி வந்திருந்தார், ஒரு கல்யாணத்துக்காக வந்திருந்தார், ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தார், நம்ம சொல்லக்குள்ள செந்தில்குமார் அன்றைக்கி ஏன் மர்டர் நடக்குது? அவங்கள கொள்றதா இருந்தால் அவர் நோட்டமிட்டு இருப்பாங்களா, எப்போ வருவார் அப்படிங்கிற மாதிரி நோட்டமிட்டு இருக்கலாம். உள்ளூர்லேருந்து ஆள் சோர்ஸ் சொல்லியிருக்கலாம், வந்துட்டாப்புல, ஊருக்கு வந்துட்டாப்புல அப்படிங்கிற சோர்ஸ் சொல்லியிருக்கலாம். ஏன்னா அந்த லொக்கேஷன் தான் அவர் கொலை செய்வதற்கு ஏதுவான லொக்கேஷனாகவும் இருந்திருக்கு. நீ சிட்டியில் பண்ண முடியாது, சிட்டியில் பண்ண முடியாதுங்க.
மூன்றாவது கண் எங்கே பார்த்தாலும் கேமரா, 1000 கேமரா வியூஸ் தான் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். இங்கேருந்து போக்குள்ள 2000 கேமரா நம்மளை பார்க்குது. ஒரு ஸ்னாப்லனா ஒரு ஸ்னாப் நம்ம இந்த டயத்துக்கு இங்கே இருந்தோம் அப்படின்றது ஊர்ஜிதமாகுது. அப்போ அங்கே அந்த மாதிரி வாய்ப்புகளே இல்லை. நம்ம இன்னும் சொல்ல போகிறோம், அந்த பண்ணை வீடுகள், தனித்த வீடுகள், அது வில்லேஜாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் பக்கா வில்லேஜ் தானே. அப்போ கண்டிப்பாக நம்ம 3வது கண் வைக்கணும். அது ரொம்ப அவசியம். இப்போ போலீஸோட பெரிய சவாலே 3வது கண் இல்லது தாங்க. அவங்களும் மனிதர்கள் தாங்க. போலீஸாக அவங்க டியூட்டியை செய்ய தான் பண்ணுறாங்க. ராத்திரி பகலாக தேடி தான் அலைகிறாங்க. ஆனால் ஒரு சின்ன குழு கூட இல்லாமல் என்ன சரி இப்போ தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஒரு வேளை ப்ராப்பர்ட்டி பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா செந்தில்குமார் இந்த ஊரில் இல்லை, அவர் கோயம்புத்தூரில் இருக்க தொட்டு பிஸ்னஸ் லாஸ் பண்ண பிறகு தான் ஐடியில் வேலைக்கு போயிருக்காரு. ஆனால் நம்ம ஐடியில் வேலை பார்த்தாருங்கிறது தகவல் மட்டும் தான் லீக் ஆகிட்டு இருந்த ஒழிய, அவர் தனியாக என்ன பிஸ்னஸ் பண்ணார் அப்படிங்கிறது, தனியாக ஃபைனான்ஸ் பண்ணி அவர் பணத்தை லாஸ் பண்ணி அதில் கடன் வாங்கினாருங்கிற தகவல் இப்போ தான் வருது. ஈவன் அதில் கூட கோவம் வந்திருக்கலாம், ட்ரிகர் ஆகிருக்கலாம். எல்லாமே வாய்ப்புகள் தான். ஏன்னா நாளைக்கு இந்த வழக்கு வேறு மாதிரி கூட திரும்பலாம். சரிங்களா? நம்ம ஒரு விஷயத்த பேசுகிறோம் அப்படின்னா பேசுறதுனால என்ன ஆக போகுதுங்கிறது இல்லை, பேசுறதுனால தான் ஆகும். அந்த குடும்பத்துக்கு இதை விட பெரிய ஆறுதலாக நம்ம நிற்க முடியாது. யாரோ கொலை பண்ணிட்டு எங்கேயோ சந்தோஷமாக இருக்க முடியாதுல்ல, இருக்கக்கூடாது தானே. நம்ம பேச இதை டைம் லைன்லேயே வச்சுருக்கோம்ல, அந்த விஷயத்தை லைட்டிங்லேயே வச்சுருக்கோம், அந்த விஷயத்தை டே லைட்லேயே இருந்துகிட்டு இருக்கு. அப்போ போலீஸ் இன்னும் துரிதமாக மெனக்கட்டிகிட்டே இருப்பாங்க. அங்கே அந்த தோட்டத்திலே வந்து சிகரெட் பிடித்ததுக்கான ஒரு ஆதாரங்கள் கிடைச்சி, மது பாட்டில்கள் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதை எடுத்துட்டாங்க, அந்த தகவல் வந்துட்டு. அதை டெத்துக்கு வந்திருந்தாங்கல்ல, அவங்க சாப்பிட்டது. அது டெத்துக்கு வந்தவங்க கெஸ்ட் 3 பேர் மரணத்துக்கு வந்தவங்க சாப்பிட்டது. அது அந்த கோணத்துலேயும் அதை கலெக்ட் பண்ணி பார்த்தோம், நியூஸ் கலெக்ட் பண்ணி பார்த்தோம். அது வந்தவங்க சாப்பிட்ட ட்ரிங்க்ஸ் பாட்டில் அது. ஸோ அந்த டவுட்டெல்லாம் இல்லை. அதுக்கடையில் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணை வீட்டில் வந்து 2 பேர் மது இருந்துறாங்க, பண்ணை தோப்பில். அங்கே போயிருக்கீங்களா அந்த பகுதியெல்லாம்? பொள்ளாச்சி பக்கம்லாம் பெரிய கல்டிவேட்டிங் லேண்டில் பார்த்தீங்கன்னா நடுவில் வீடு இருக்கும், சூப்பராக இருக்கும், அமேசிங்காக இருக்கும், ஒரு போர் இருக்கும், நல்ல கிளைமேட் வெதர் அருமையாக இருக்கும். அந்த திருப்பூர், பல்லடம், கோயம்புத்தூர், அவினாசி, இந்த பெல்ட்டே சொல்கிறேன், சூப்பராக இருக்கும். அப்போ தண்ணி அடிச்சிட்டு இருக்குள்ள அந்த வீட்டுக்காரவங்க போய் கேட்டிருக்காங்க, என்ன அடிக்கிறீங்கன்னு. வம்புக்கு வந்திருக்காங்க. இதுக்கடையில் வாட்ஸ்அப்பில் நேற்று ஒரு குரூப்பில் ஒரு தவறான தகவல் பரவிட்டு இருக்கு. காவல்துறை அதை முற்றிலுமாக மறுத்துட்டு, என்ன தகவல், பண்ணை வீட்டில் உள்ளவங்களெல்லாம் கொண்டு தீக்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வைரல் வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிடுச்சு. இவனுங்க வந்து தண்ணி போதையில் இருந்தானுங்க. போலீஸும் வந்துட்டு சம்பவ இடத்துக்கு, இந்த மாதிரி பண்ணை வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் கொள்றோம் பாருங்க ஒருத்தன். இங்கே என்னடா பத்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, இதில் இவங்க வேறு. அதில் ஒருத்தர் திருச்சிக்காரரு, அவர் அங்கே ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, அந்த 2 பேரில், அந்த ட்ரிங்க்ஸ் பண்ண 2 பேரில். அப்புறம் போலீஸ் அழைச்சிட்டு போயிட்டாங்க, இந்த சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குள்ள என்ன மாதிரியான ஒரு பிரச்சனையை இவங்க உண்டு பண்ணுறாங்க பாருங்கள். வாட்ஸ்அப்பில் வதந்தியை பரப்புறதுல போலீஸுக்கு அனாவசியமான டிஸ்டர்பன்ஸுங்க. ஃப்ரீயாக விட்டால் தானே அவங்க வேலை பார்க்க முடியும். இப்போ தூத்துக்குடி போகிறாங்க, அவங்கள அழைச்சிட்டு வருவாங்க, துருவி விசாரிப்பாங்க. காவல்துறை விசாரணையும் உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி இருக்கும். ஏன்னா இது ரொம்ப பெரிய தலைவலி கொடுத்துட்டு போலீஸுக்கு ஹெட்டேக் ஆகி போச்சு இந்த வழக்கு. அதுக்கு மாதிரி நடந்த மர்டர்லாம் ஒரே நாளில் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ஒய்ஃபு தானே கூலிப்படி வச்சு ஒரு மர்டர், ஃபைனான்சியர் மர்டரில், அதெல்லாம் ஒரே நாளில் பைண்ட் ஓவர் ஆகி போச்சு. இது பைண்ட் ஓவரே ஆகலை. அப்போ இது ரொம்ப திட்டமிடுதலோடு பண்ணியிருக்காங்க. அங்கே உள்ள போலீஸுக்கு இது ரொம்ப ஹெட்டேக். அவங்கள அழைச்சா வச்சு விசாரிப்பாங்க, கடுமையாக விசாரணை இருக்கும். விசாரிச்சதில் உண்மை தெரிஞ்சிடும், இந்த வழக்கில் நிச்சயமாக தெரியும். இப்போ இந்த கொலையிலே வந்து அவருக்கு தேவை பணமாக இருந்துச்சுன்னா, அந்த நிலமாக இருந்துச்சுன்னா அதை வாங்கணும் தானே. ஏன்னா ஒரு குடும்பத்தை சேர்ந்து எல்லாத்தையுமே கொண்டுட்டாங்கன்னா அதை எப்படி மறுபடியும் வாங்க போகிறாங்க இப்படி இந்த கோணத்தில் போனால்? இப்போ அது நீங்கள், நான் இது ஒரு நல்ல கொஸ்டின். இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்றது செந்தில்குமார் ஓன் பையங்க இருக்க வாய்ப்பு கம்மி. அவங்க அப்பா அம்மாவோட தான் இருக்கணும். தெய்வசிகாமணி அலமேல் தம்பதியினர் தான் விவசாயம் லாங் ஸ்டாண்டிங்காக பண்ணியிருக்காங்க. அப்பா, அம்மா, செந்தில் 3 பேர் தான் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு கொடுத்தவங்க. அவங்க ஒய்ஃபுங்கிறது எப்படி இருந்தாலும் வெளியூட்லேருந்து வந்த பொண்ணு தான், அதுக்கு சொத்துக்கு சம்மந்தம் கிடையாது. இவங்க அப்பாவோட ஓன் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் செந்தில்குமாரோட இறப்புக்கு பிறகு தான் அவங்க ஒய்ஃபுக்கெல்லாம் போவோம் அந்த இடம், வாரிசுதார லீகலரில் போவோம். அப்போ இந்த 3 பேர் தான் பிரச்சனைக்குரியவங்க இந்த ப்ராப்பர்ட்டியோடது. இப்போ இவங்க இல்லை, இதோட பத்திரம் வெளியே வந்துட்டுனா போதுன்ற நிலை கூட இருந்திருக்கலாம். அதில் டாக்குமெண்ட் பார்க்கணும் யார் பேரில் இருந்ததுன்னு. நேரம் ஈஸி போட்டு அந்த கோவத்தில் அடித்ததுன்னு சொல்லியிருந்தீங்களா, அந்த அடித்ததுனால ஒரு வெஞ்சன்ஸில் பண்ணியிருக்காங்கன்னு எடுத்துக்க முடியுமா? நிச்சயமாக இருக்கும் தானே. எல்லாருமே ஒரு பொது வெளியில் அடி வாங்குறது இதெல்லாம் வந்து யாரும் அதுக்காக இவ்வளோ ஆண்டுகள் 6 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. 6 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு தோற்று போனது, 6 ஆண்டுக்கு முன்னாடி குத்தகை கொடுத்தது. இந்த பிரச்சனை சமீப காலத்தில் நடந்தது. இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம வீட்டில் போய் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம ரகசியம் என்னங்க ரகசியம்? என்ன ஸ்மக்லிங்காக பண்ணிகிட்டு இருக்கோம் யாருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு? நம்ம அன்றாட வாழ்க்கை முறை என்ன, நம்ம யாருக்கு பணம் கொடுக்கணும், யாருக்கு பணம் வரணும், இதெல்லாம் வீட்டில் சொல்லணும். டக்குன்னு நெஞ்சை பிடிச்சி ஒரு அட்டாக்கில் போயிட்டோம்னா வீட்டுக்கு தெரியாதில்ல எதுவுமே. வீட்டுக்கு ஷேர் பண்ணணும். டைரி எழுதுகிற பழக்கம் இப்போ யார்ட்டுமே இல்லை. செந்தில்குமார் சின்னதாக ஒரு டைரி எழுதுகிற பழக்கம் எவ்வளோ முக்கியம் பாருங்கள். டைரிங்கிறது வந்து ஒரு மனிதனுடைய சாசனம் மாதிரி, அது கடைசி நாள் வரையும் எழுதிக்கிட்டு இருக்க விஷயம். டைரி எழுதணும், வீட்டில் சொல்லியிருக்கணும். வீட்டில் சொல்லியிருந்தால் முத நாளே இவங்க சொல்லியிருப்பாங்க யார் என்னன்னு. விசாரணை போயிருக்கும், அதை நோக்கி போயிருக்கும். ஒரு 10 நாள் முன்னாடி போயிருப்பாங்கல்ல. இப்போ ஒரு வேலை தூத்துக்குடிக்காரங்களே இல்லைன்னு வச்சேங்க,
மர்டரில். அடுத்த கட்டத்தை நோக்கி போலீஸ் விசாரிக்க கிளம்பணும்ல. தூத்துக்குடிக்காரங்கள்ட்ட போகிறாங்க, ஒரு சஸ்பெக்டில் போகிறாங்க. பாலமுருகன் ஒருத்தனை தூக்குனாங்க. அதில் எனக்கு இதில் ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா, அந்த டீமுக்கு, ஸ்பெஷல் டீமுக்கு உண்மையான அக்யூஸை தேடி போகிறாங்க. பாலமுருகனோட கேஸை முடிக்கிறதா முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஒரு பெரிய விஷயமே இல்லை. போலீஸால் எதுவும் செய்ய முடியும், சாதாரண விஷயமே கிடையாது. அசால்ட்டாக தூக்கி பாலமுருகனை ஒத்துக்கடா, அந்த ஒத்துக்கிட்டானே பாலமுருகன், நாங்கள் தான் பண்ணோம், 3 பேரோட சேர்ந்து பண்ணோம் அப்படின்னு. ஆனால் ஆரம்பத்திலே இது வந்துச்சுங்க, விவசாயம் பண்ணவங்களை நிப்பாட்டினாங்க வேலையை விட்டு அப்படின்றதுலேருந்தே அங்கேருந்தே ட்ரிகர் ஆகிருந்துருக்கலாம். பாலமுருகன் நான் தான் பண்ணேன், சாயலுக்குள்ளே ஒருத்தன் கையை காமிச்சாப்புல. போலீஸ் போய் விசாரித்தாங்க, சாயலுக்குள்ளே உள்ளவன் பண்ணவே இல்லை, இதில் வரவே இல்லை அவன். அப்போ நீ போய் சொல்கிறான், இவன் அக்யூஸ் இல்லை. அவன் பயந்து கூட உளறி இருப்பான், போலீஸுக்கு அடிப்பாங்கன்னு பயந்துக்கிட்டு நான் தான் பண்ணேன் ஒத்துக்கிட்டா விட்ருவாங்கன்னு. ஆனால் அவனும் இல்லை. அதுட்டு உண்மையான அக்யூஸ்ட் இப்போ தூத்துக்குடி போகிறாங்கன்னா அவங்க அக்யூஸ்டானு விசாரிச்சா தான் தெரியும். அந்த பிரச்சனையும் இல்லைன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க நகர ஆரம்பிச்சிடுவாங்க விசாரணையை. இன்னும் துரிதமாக போயிட்டுருக்கும்ல. இந்த பிரச்சனை வந்து வீட்டு வழியாக முன்கூட்டியே சரியப்படுத்தியிருந்தா எப்போயோ அவங்கள விசாரித்து அவங்களா அவங்க இல்லையான்னு முடிவு எடுத்துருக்கலாம். இவ்வளோ போய் அரசியல் விமர்சனங்களாகி இதில் எப்படி அரசியல் விமர்சனங்கள் ஆகுதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இது கிரைம்ங்க, நடந்திருக்கிறது பக்கா அஃபென்ஸ், ப்ரூட்டல் மர்டர். அப்போ தொடர்ந்து அந்த மாதிரி நடக்கிறதுனால கேட்குறாங்க இல்லைங்க. ஏன்னா ஜெயக்குமார் அவர்கள் ஒரு மரணம் நடந்துச்சு திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியில் நடக்கும்போது, அதுவும் இன்னும் கண்டுபிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அப்போ அரசியலாக பார்க்குறாங்க. ஜெயக்குமார் மர்டரில் எவ்வளவோ எடுத்து பார்த்துட்டாங்க. நீங்கள் இப்போ ஒரு விசாரணைங்கிறது எனக்கு தெரிந்த வரையில் சொல்கிறேன். ஒரு மர்டர் அப்படின்னா ஒரு மாதத்துக்குள்ளே பைண்ட் ஓவர் பண்ணால் தான் பண்ண முடியுமே. அதை இழுத்தது தான். அது எப்போயாவது எங்கேயோ ஒருத்தன் அதில் மிஸ் ஆகி இல்லை அந்த கேங்குக்குள்ளே சண்டை போட்டு உளர்னா மட்டும்தான் வெளில வரும். இழுத்துட்டே போக ஆரம்பிச்சிடும். அப்படியே நம்ம பார்த்தாச்சு நிறைய வழக்குகள் அந்த மாதிரி தான் போகுது. முதல்ல கிளிக் ஆகுதா, ரைட், ஓகே, அதுதான் கரெக்டும் கூட. இழுக்க வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆறுன கஞ்சி பழங்கஞ்சின்னு கிராமத்தில். அது ஒரு விஷயம் லேட்டாக அது டைம் லைட்டை விட்டு அவுட் ஆகிடும். அந்த விஷயம் நிறைய தடயங்கள் அழிஞ்சிடும் நிறையால. ஒரு மர்டர் ஆகி அடுத்த நாள் மழை பெஞ்சாலே பாதி தடயம் இருக்காது அந்த ஏரியாவில். பிளட் இருந்தால் அது கரைஞ்சி போயிடும், எறும்பு முச்சிருந்தால் அது வீணாக போயிடும், கைரேகை அழிஞ்சு போயிடும். நீ கற்பனை பண்ணி பாருங்கள். அது ஒரே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கூட இல்லைங்க அந்த வீட்டுக்குள்ளே. கதவை கூட அப்படி தொட்டு ஒருத்தர் போயிருக்க மாட்டாங்க. கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு சில நபர் வந்து பண்ணியிருக்க வாய்ப்புகள் அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பு. இது 2 விஷயம் இருக்குது. 3 பேருக்கு மேலே பண்ணியிருப்பாங்கங்கிறது போலீஸ் சந்தேகம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நிராயுத பணியாக தூங்கிக்கிட்டு இருக்கவங்கள பண்ணுறதெல்லாம் ஒரு ஆளாவே பண்ண முடியும். ஏன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க? அங்கே ஒன்றும் பெரிய வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகல, எல்லாம் கடந்த ராடு அடி தான் எல்லாமே, ஸ்டோக் அடி தான் எல்லாமே. அப்போ ஒரு ஆளே பண்ணியிருக்க முடியுது. நம்ம இது குழம்பே வேண்டாம், 3 பேர் பண்ணியிருக்கணும்னா 3 பேரும் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒருத்தர் பண்ணணும், ஒருத்தரும் பண்ண முடியும். இது நான் வந்து லைட்டாக மென்டல் ஷேக் ஆனவங்க இருக்காங்கல்ல, அவங்களாம் இதை தைரியமாக பண்ணுவாங்க. மென்டல் அப்செட்டில் இருக்கவங்க அவங்களால பண்ண முடியுது. பயம் தெரியாதவங்களுக்கு, உளவியல் நோய் இருக்கவங்க நிறைய சாப்பிடுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அவங்களுக்கு தெரியாது, லிமிட்டெல்லாம் தெரியாது. எவ்வளோ வேலை கொடுத்தாலும் அவங்களால செய்ய முடியும். வேலை பலு, இந்த வெயிட்டை தூக்க முடியுங்கிற ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்காது. அவங்க பயங்கரமான அக்ரெசிவ் மைண்ட் இருக்கும் அவங்கள. ஆனால் ரொம்ப சாதுவாக இருப்பாங்க. ஆனால் சைக்கோ பேஷண்ட்டாக இருப்பாங்க. சைக்கோ பேஷண்ட் பண்ணிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது தான், நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது. அதனால் இப்போ சைக்கோ பேஷண்ட் பண்ணியிருந்தால் நகையை எடுத்துகிட்டு போவாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கும். அவங்களுக்கு திருடுற புத்தி இருக்காது. ஆனால் இங்கே சென்னையில் வந்து வடபழனி, விருகம்பாக்கம் இந்த பகுதிகளில் வந்து ஒரு ரோட்டில் தூங்குறவங்கள வந்து பெட்ரோல் ஊற்றி கொளுத்துனாங்க ஒரு டீம். ஞாபகம் இருக்கா? நான் சொல்கிறது ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும். எங்கெங்கேயே தேடி பார்த்தாங்க. அப்போ இவ்வளோ சிசிடிவிலாம் கிடையாது 15 வருஷமா. எங்கெங்கேயே தேடினா கடைசியாக பார்த்தா ஒரு ஆட்டோவில் நைட்டு தண்ணியை போட்டுட்டு ஒரு கேங் அது பண்ணது. டைம் பாஸு. அந்த ஸ்டேவெஞ்சர்ஸ் ரோட்டில் இருக்காங்கள்ல பெக்கர்ஸ், அவங்கள்ட்ட துட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஆட்டோவில் வந்து பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விட்டு போயிட்டாங்க. அங்கங்கேயே தேடி பிடிச்சாங்க, ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் பார்த்தா இவங்க தான் இந்த செயினாக இந்த வேலையை பண்ணது. பிடிச்சிட்டாங்க, அக்யூஸை பிடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கும் ஆஸ்பெக்ட் இருக்குது. இப்போ இந்த தூத்துக்குடி போயிருக்குது ஒரு நல்ல முன்னேற்றமாக இருக்கும் அந்த வழக்கில்னு நம்பப்படுகிறது. காவல்துறை வட்டாரங்களும் மற்றும் உள்ளூர் வாசிகள் நம்புகிறாங்க இதில் எதுவும் லீடு கிடைக்கும் அப்படின்னு. லீடு கிடைச்சா போலீஸ் இந்த வழக்கை அவங்களோட நிப்பாட்டுவாங்க. அவங்களையும் விசாரிச்சுட்டு அவங்களும் பண்ணலன்னு வச்சு, எனக்கு தெரிஞ்சு ஃபைனான்சியர் கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னா கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் இருக்கும், டீல் பண்ணுவாங்க, தான் பிரச்சனை ஆகும் தான். அவங்க பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறது தெரிஞ்சிட போகுது. ஏன்னா அந்த நில பிரச்சனை இருக்குது, நிலம் உள்ளூரில் இருக்குது அப்படிங்கக்குள்ள மர்டர் பண்ணால் எப்படியும் நம்ம சிக்குவோங்கிறது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்களுக்கும் பூலோக அமைப்பு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் உண்டு. நிலம் குத்தகைக்கு பண்ணுறாங்கல்ல, விவசாயம் பண்ணுறாங்கல்ல, அப்போ அவங்களுக்கும் கிராஃப் நல்லா தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். சரிங்க சார், எவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. Taste Daily. Taste the Daily. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.